அது ஒரு மழைக்காலம். எல்லா காடுகளிலும் தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆனா சுந்தரவன காட்டுல மட்டும் மழை பெய்யவே இல்லை. அந்த காட்டுல சூரியன் தன்னால எந்த அளவுக்கு அதிகமா வெப்பத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு வெப்பத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்த காரணத்தால அந்த காடே வறண்டு போய் காட்சி அளிச்சிச்சு. இப்படி வறண்டு போனதால அந்த காட்டுல இருந்த பறவைகளுக்கு உணவு கிடைக்காம போயிடுச்சு. இதனால சுந்தரவன காட்டுல இருந்த நிறைய பறவைகள் வேற காட்டை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சாங்க. மற்ற பறவைகள் மாதிரி காலுக்காகவும் கொறிக்காகவும் தன்னோட மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அந்த காட்டை விட்டு பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. இவங்க இப்படி பறந்து போறத பார்த்த சோனா குருவி அவங்க 2 பேரையும் வழிமறிச்சு இப்படி பேச ஆரம்பிச்சது. காலண்ணா, நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? சோனா, நாங்க இந்த காட்டை விட்டு போறோம். இதுக்கு மேல எங்களால பட்டினி கிடக்க முடியாது. இவ்வளவு நாள் குடிக்கிறதுக்கு நதியில தண்ணீராவது இருந்தது. நேத்து அதுவும் வத்தி போச்சு. இதுக்கப்புறம் இந்த காட்டுல எப்படி இருக்க முடியும்? நீயே சொல்லு. தயவு செய்து என் பேச்ச கேளுங்க. இந்த காட்டை விட்டு எங்கேயும் போகாதீங்க. கூடிய சீக்கிரம் மழை பெய்யும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கோரியக்கா, நீங்களாவது காலண்ணனுக்கு எடுத்து சொல்லுங்க. சோனா, எனக்கும் இவ்வளவு நாளா நம்பிக்கை இருந்தது. ஆனா நேத்து நதியில இருந்த தண்ணீர் சுத்தமா காஞ்சி போனதுக்கு அப்புறம் என்னோட நம்பிக்கையும் அது கூடவே போயிடுச்சு. கோரியக்கா, என் பேச்ச கேளுங்க. நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. நாம போய் பரந்து மகாராஜாவை பார்த்து நம்முடைய கஷ்டத்தை சொல்லிட்டு வருவோம். இவங்க எல்லாரும் பரந்து மகாராஜோட அரண்மனையில பறந்து போனாங்க. அங்க போன உடனே சோனா குருவி மழை பெய்யாததால பறவைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த பரந்து மகாராஜா கிட்ட எடுத்து சொல்லுச்சு. பரந்து மகாராஜா, இப்படியே நம்ம காட்டை விட்டு எல்லா பறவைகளும் போய்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் இந்த காட்டுல குடிமக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சோனா, நான் அதுக்கான ஏற்பாட்டை ஏற்கனவே செஞ்சிட்டேன். என்னோட வீரர்கள் 3 பேரை அனுப்பி மலை மேகங்களோட தலைவர்கிட்ட பேச சொல்லியிருக்கேன். அநேகமா இந்நேரம் அவங்க அங்க போய் சேர்ந்திருப்பாங்க. மேகங்களின் தலைவரே, உங்களுக்கு பரந்த மகாராஜா சார்பா வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட காட்டை சுத்தி உள்ள எல்லா காடுகள்லயும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா எங்க சுந்தரவன காட்டுல மட்டும் மழை பெய்யவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? மழை பெய்யாததால எங்க காட்டுல உள்ள உயிரினங்கள் எல்லாம் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. எங்க எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. உங்க காட்டுல ஒரு வயசான பறவை யாரோட ஆதரவும் இல்லாம தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த பறவைக்கு இப்ப உடம்பு சரியில்லை. அவங்களோட வீடும் இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இந்த சமயத்துல மழை பெஞ்சா மழை நீர் வீட்டுக்குள்ள எல்லாம் போய் அந்த பறவையோட உயிருக்கே ஆபத்து வந்துரும். அதனால அந்த பறவை தன்னோட உடல்நிலை சரியாகிற வரைக்கும் மழை பெய்யக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பிரார்த்தனைக்கு மதிப்பு கொடுத்துதான் நாங்க இது வரைக்கும் உங்க காட்டுல மழை பெய்யாம இருக்கோம். அப்படியா? நீங்க எங்க காட்டுல மழை பெய்யாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? ஆமா, இதுதான் காரணம். அந்த வயதான பறவையோட உடல்நிலை சரியாகிற வரைக்கும் எங்களால உங்க காட்டுல மழை பெய்ய முடியாது. மேகங்களின் தலைவரே, இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொன்னதுக்கு ரொம்பவும் நன்றி. நாங்க இப்பவே போய் மகாராஜா கிட்ட இந்த விஷயத்த சொல்றோம். இப்படி சொன்ன அந்த வீரர்கள் பிறகு அரண்மனையை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போன அந்த வீரர்கள் மேகங்களின் தலைவர் சொன்னதை அப்படியே பரந்து மகாராஜா கிட்ட சொன்னாங்க. அப்படியா? இந்த விஷயம் இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம இருக்கிறத நினைச்சா அவமானமா இருக்கு. இப்பவே கிளம்புங்க. அந்த வயதான பறவையோட வீட்டுக்கு போவோம். இப்படி சொல்லிட்டு பரந்து மகாராஜாவும் அவரோட வீரர்களும் அந்த வயதான பறவை வீட்டுக்கு பறந்து போக அவங்க பின்னாடியே எல்லாரும் பறந்து போனாங்க. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க இவ்வளவு நாளா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறது எனக்கு தெரியாது. மகாராஜா, இதுல உங்களோட தவறு எதுவும் இல்ல. எனக்கு என்னவோ நான் இறந்து போறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க அப்படி சொல்லாதீங்க. உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க. அப்பதான் உங்களை எங்களால சீக்கிரமா குணமாக்க முடியும். எனக்கு இருமல் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால சரியா மூச்சு விடவும் முடியல. வீரர்களே, சீக்கிரமா போய் நம்ம காட்டுல இருக்கிற வைத்தியரை அழிச்சுக்கிட்டு வாங்க. மகாராஜா இப்படி சொன்னாலும் அரண்மனை வீரர்கள் பறந்து போய் வைத்தியரை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. மகாராஜா, இவங்களுக்கு இந்த இருமல் வந்து ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் கொடுக்கிற மருந்துல இது குணமாகாது. பக்கத்து காட்டுல ஒரு வயதான வைத்தியர் ஒருத்தங்க இருக்காங்க. நானே அவங்க கிட்ட தான் தொழில் கத்துக்கிட்டேன். அதனால நீங்க அவங்க கிட்ட போனாதான் இவங்களை குணமாக்க முடியும். மகாராஜா, பக்கத்து காட்டுல உள்ள அந்த வைத்தியரை எனக்கு நல்லாவே தெரியும். நாங்க இப்பவே போய் அந்த அம்மாவோட இருமலை நிறுத்துறதுக்கான மருந்து வாங்கிட்டு வரோம். வீரர்களே, நீங்களும் இவங்க கூட போங்க. போற வழியில இவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாம பாத்துக்கங்க.
அரசர் இப்படி சொன்ன உடனே எல்லாரும் பக்கத்து காடை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போனவங்க சீக்கிரமாவே அந்த வயதான வைத்தியர் இருக்கிற வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? எங்க இருந்து வரீங்க? அரண்மனை வீரர்களும் உங்க கூட வந்திருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா? ஐயா வைத்தியரே, அரண்மனை வீரர்களை பார்த்து பயந்துடாதீங்க. நாங்கெல்லாம் சுந்தரவன காட்டுல இருந்து வரோம். எங்க காட்டுல ஒரு வயதான பறவைக்கு இருமல் ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க காட்டுலயும் வைத்தியர் இருக்காரு. இருந்தாலும் அவரால் அந்த இருமலை குணப்படுத்த முடியல. அவர்தான் உங்களை போய் பார்க்க சொல்லி அனுப்பி வச்சாரு. ஐயா, அந்த வயதான பறவைக்கு உடல்நிலை சரியில்லாதால மேங்களோட அரசர் இந்த காட்டுல இது வரைக்கும் மழை பெய்யவே இல்லை. இந்த விஷயம் தெரிஞ்ச பருந்து மகாராஜா தான் அந்த அம்மாவுக்கு தேவையான மருந்தை வாங்கிட்டு வர சொல்லி எங்களையும் எங்க கூடவே அரண்மனை வீரர்களையும் அனுப்பி வச்சாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மாவுக்கு வந்திருக்க இருமல் சாதாரண இருமல் இல்ல. அவங்கள குணப்படுத்த தேவையான மருந்து இப்ப என்கிட்ட இல்ல. இருந்தாலும் நான் கேக்குற சில மூலிகைகளை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நான் உடனே அந்த மருந்தை தயார் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா வைத்தியர் ஐயா? அந்த மூலிகை எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க. நாங்க எல்லாரும் போய் உடனே அந்த மூலிகையை எடுத்துட்டு வந்துடுறோம். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் பறந்து போனீங்கன்னா ஒரு பெரிய மைதானம் வரும். அந்த மைதானத்துக்கு அந்த பக்கம் தான் அந்த மூலிகை செடி இருக்கு. அந்த மூலிகை செடியில நீல கலர்ல பூ பூத்து இருக்கும். அதுதான் அடையாளம். வீரர்களே, நீங்க இங்கேயே இருங்க. நாங்க 3 பேரும் போய் அந்த மூலிகை செடியை பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். பிற காலுக்காகவும் கொடிக்காகவும் சோனா குருவி இவங்க 3 பேரும் அந்த மூலிகை இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போனாங்க. இவங்க பறந்து போறப்ப அந்த வயதான வைத்தியர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மைதானம் வந்தது. அந்த மைதானத்தையும் தாண்டி கொஞ்ச தூரம் போன உடனே நீல கலர்ல நிறைய பூக்கள் இருக்கிறத பார்த்ததும் இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்தாங்க. சோனா, அந்த வைத்தியர் சொன்ன மூலிகை செடி இதுதான். சீக்கிரமா இதை எடுத்துக்கிட்டு நாம அந்த வைத்தியர் வீட்டுக்கு போவோம். அப்பதான் மருந்தை வாங்கிக்கிட்டு இருட்டுறதுக்கு முன்னாடி வீடு போய் சேர முடியும். இவங்க அந்த மூலிகை செடியை பறிச்சு எடுத்துக்கிட்ட எங்க மறுபடியும் அந்த வயதான வைத்தியர் வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இவங்க வைத்தியர் வீட்டுக்கு போன உடனே அவர் அந்த மூலிகையில இருந்து சாறு தயாரிச்சு ஒரு டப்பாவில ஊத்தி அவங்க கிட்ட கொடுத்தாரு. ஐயா, எங்களுக்கு இந்த மருந்தை தயாரிச்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்பவும் நன்றி. இப்படி நன்றி சொன்ன எல்லா பறவைகளும் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு தங்களுடைய காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. மகாராஜா, மருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மருந்தை கொடுத்தா இவங்க சீக்கிரமே குணமாயிடுவாங்க. பிறகு சோனாக்குருவி வாங்கிட்டு வந்த அந்த மருந்தை அந்த வயதான பறவை வாயில 4 சொட்டு விட்டுச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வயதான பறவை எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. என்னோட உடம்பு இப்ப நல்லா இருக்கு. என்னால நல்லா மூச்சு விட முடியுது. அந்த வயதான பறவை இப்படி பேசுனது கேட்டு அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமானாங்க. வீரர்களே, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இவங்க வசிக்கிற மாதிரி ஒரு அழகான வீட்டை கட்டி முடிக்கணும். பருந்து மகாராஜா இப்படி கட்டளை போட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவரோட வீரர்கள் ஒரு அழகான சின்ன வீட்டை கட்டி முடிச்சுட்டாங்க. மேங்களோட தலைவன் இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. மேகங்களே, நாம நினைச்ச மாதிரி அந்த வயதான பறவையோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அதனால சீக்கிரமா சுந்தரவன காட்டுக்கு போய் மழை பெய்ய ஆரம்பிங்க. தங்களுடைய தலைவன் இப்படி கட்டளை இட்டதும் மேங்கள் எல்லாம் சுந்தரவன காட்டுல இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம காட்டுல இருந்து எந்த பறவையும் வேற காட்டை தேடி போக மாட்டாங்க. இப்படி தொடர்ந்து மழை பெய்ந்ததால அந்த காட்டுல இருந்த வெப்பம் எல்லாம் போய் குளுமை வர ஆரம்பிச்சது. அந்த காட்டுல இருந்த மரங்கள், செடிகள், இப்படி எல்லா உயிரினங்களுமே ரொம்ப சந்தோஷமானாங்க. பறவைகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்னா கூடி இப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சத ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணினாங்க. அந்த காட்டுல விதவிதமான நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்தாங்க. எல்லாரும் ஒத்துமையாவும் அன்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சும் தங்களுடைய வாழ்க்கைய ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காலை பொழுதுல சோனா குருவியும் புறாவும் சேர்ந்து ரீட்டா கிட்டக்காக ஒரு புது வீட்டை கட்டி முடிச்சாங்க. ரீட்டா, உன்னோட வீடு கட்டி முடிச்சாச்சு. இப்ப அடுத்து நாம எல்லாரும் சேர்ந்து என்னோட வீட்டை கட்ட ஆரம்பிக்குவோம். சரி வாங்க, நாம 3 பேரும் வீடு கட்ட தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு வருவோம். இப்படி பேசிக்கிட்டாங்க. காட்டுக்குள்ள போய் வீடு கட்ட தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்தாங்க. ரீட்டா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நம்ம எப்படியாவது இந்த வீட்டை கட்டி முடிச்சாகவும். கவலைப்படாத சோனா, நீ நினைச்சதை விட வலிமையாவும் அழகாவும் உன்னோட வீட்டை கட்டி முடிப்போம். புறாண்ணா, நானும் ரீட்டாவும் வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறோம். நீங்க போய் எங்களுக்காக உணவு எடுத்துட்டு வாங்க. இப்பவே கிளம்புற சோனா.
புறாண்ணா, நேத்து காலனும் கோரியாக்காவும் என்னை வந்து பார்த்தாங்க. அவங்களையும் நம்ம கூட நட்பா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம கூட சேர்ந்து வேலை பார்க்கவும் வரதா சொல்றாங்க. இங்க பாரு சோனா, அவங்க 2 பேரும் சோம்பேறிங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதனால அவங்க கூட நாம நட்பா இருக்க வேண்டாம். இல்ல ரீட்டா, அவங்களுக்கும் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம். அவங்க மனசுலயும் உண்மையிலேயே மாற்றம் வந்திருக்கலாம். புறாண்ணா, நீங்க எதுக்கும் உணவு தேட போறப்ப அவங்களையும் அழைச்சிட்டு போங்க. இப்படி சொல்லிட்டு பிறகு சோனா குருவியும் ரீட்டா கிட்டையும் வீடு கட்டுற நாளில ஈடுபட்டாங்க. சோனா குருவி இப்படி சொன்ன உடனே புறா காங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காகங்களே, இப்ப சோனாவும் ரீட்டா கிளியும் சோனா குருவிக்காக ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நான் உணவு தேட போறேன். நீங்களும் என் கூட வர்றீங்களா? புறா, நாங்களும் உங்க கூட உணவு தேட வரோம். ஆனா எங்களோட வீடு ரொம்பவும் மோசமான நிலைமையில இருக்கு. நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கும் ஒரு புது வீடு கட்டி கொடுப்பீங்களா? கோரி, கவலைப்படாத. சோனா குருவியும் ரீட்டா கிளியும் சேர்ந்து உங்களுக்காகவும் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கறது, குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நாம பார்த்தா போதும். பிற காளிக்காகவும் கோரிக்காகவும் புறா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கூடை எடுத்துட்டு உணவு தேட கிளம்புனாங்க. இப்படி போன இவங்களுக்கு கொஞ்சம் தானியங்கள் கிடைச்சது. அந்த தானியங்களை எடுத்து கூடையில வச்சுக்கிட்டு மறுபடியும் பழங்களை தேட பறந்து போனாங்க. ஒரு இடத்துல பழங்கள் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறப்ப சின்ன பிள்ளை அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்தது. இப்படி நின்றுகிட்டு இருந்த சின்ன பிள்ளை காலுக்காகவும் கோரிக்காகவும் தானியங்கள் இருந்த கூடையை தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. காளு, கோரி, நீங்க 2 பேரும் இவ்வளவு நாளா இந்த காட்டில் யாருக்கும் அடங்காம எந்த வேலையும் செய்யாம அடுத்தவங்களோட உணவை திருடி சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளவு கெத்தா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. உங்களை யாரு இந்த புறா கூட சேர்ந்து உணவு தேட வர சொன்னது? இல்ல சின்ன புள்ள, இதுக்கப்புறம் நாங்க பழையபடி சோம்பேறியா இருக்க போறதில்ல. மொத்த பறவைகள் கூட சேர்ந்து வேலை செய்ய போறோம். எல்லாரும் ஒத்துமையா இருந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சா அந்த வேலை ரொம்ப ஈஸியா முடியும். இங்க பாருங்க, மற்ற பறவைகளோட பேச்சை கேட்டு ஏமாந்துடாதீங்க. இந்த பறவைகள் எல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க. இந்த காட்டிலேயே நீங்க 2 பேரும் தான் சக்திசாலி பறவைகள். உங்களோட உடல் வலிமை வேற யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட நீங்க இந்த தானிய கூடைய தூக்கிக்கிட்டு நிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப அவமானமாயிருக்கு. இங்க பாரு சின்ன பிள்ளை, காலுவும் கோரியும் இப்ப திருந்தி வாழ்றத பார்க்க உனக்கு எரிச்சலா இருக்கா? இதுக்கப்புறம் அவங்க முன்ன மாதிரி ஊதாரித்தனமா இருக்க மாட்டாங்க. உன்ன மாதிரி திருட்டு பறவைகள் கூட சேரவும் மாட்டாங்க. இப்படி சொன்னப்ப பிறகு காலுக்காவத்தையும் கோரிக்காவத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இவங்க சாயங்காலம் திரும்பி போகும்போது சோனா குருவியும் ரீட்டாக்கியும் சேர்ந்து சோனா குருவியோட வீட்டை அழகா கட்டி முடிச்சிருந்தாங்க. காலன்னா கொரியக்கா, ஏன் 2 பேரும் முகமும் வாட்டமா இருக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சோனா, எங்களுடைய வீடு ரொம்பவும் மோசமான நிலைமையில இருக்கு. அது எப்ப இடிஞ்சு விழுன்னே சொல்ல முடியாது. கோரியக்கா, கவலைப்படாதீங்க. எங்க எல்லாருக்கும் வீடு கட்டி முடிச்சாச்சு. இனி அடுத்து நாங்க வீடு கட்ட போறது உங்களுக்கு தான். நாளைக்கு உங்களுக்காக ஒரு வலிமையான வீட்டை கட்டி கொடுக்கறோம். ஆமா, மழை காலத்துக்கு முன்னாடியே உங்களோட வீட்டை வலிமையான வீடா மாத்திடுவோம். இதையெல்லாம் கேட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு மறுநாள் எல்லாருமா ஒன்னா சேர்ந்து காங்களுக்கு ஒரு அழகான வீடை கட்டி கொடுத்தாங்க. சோனா, இந்த மழை காலத்துக்கு முன்னாடியே நாங்க இப்படி ஒரு புது வீடை கட்டுவோம்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. ஆனா காலுக்காகத்தோட எண்ணம் வேற மாதிரியா இருந்தது. நண்பர்களே, இந்த வீடு வலிமையான வீடு தான். இருந்தாலும் விடாம மழை பெஞ்சா எவ்வளவு பெரிய வலிமையான வீடும் இடிஞ்சு கீழே விழுந்துடும் தானே. காலு, நீ கவலைப்படாத. இந்த வீடு வலிமையான பாதுகாப்பான வீடு. நீ நினைக்கிற மாதிரி இந்த வீடு இடிஞ்சு விழுற அளவுக்கு நம்ம காட்டுல மழை பெய்யாது. இப்படி சொல்லிட்டு எல்லா பறவைகளும் தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. கோரி, எனக்கு என்னவோ பயமாதான் இருக்கு. இந்த வீடு வலிமையான வீடு தான். இருந்தாலும் தொடர்ந்து மழை பெய்யறப்ப எப்படிப்பட்ட வீடா இருந்தாலும் அது இடிஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. காலுஜி, அதுக்காக என்ன செய்யலாம்னு சொல்றீங்க? இங்க பாரு கோரி, நான் நினைக்கிற மாதிரி தொடர்ந்து மழை பெஞ்சா நம்ம காட்டுல வெள்ளம் வந்துடும். அப்ப நாம இந்த காட்டுல இருந்து தப்பிச்சு வெளியே போக நமக்கு கண்டிப்பா படகு தேவைப்படும். அப்படின்னா வாங்க, நாம இப்பவே போய் மூங்கில்களை வெட்டி படகை தயார் பண்ணுவோம். கோரி, நமக்கு மட்டும் படகு தயார் பண்ணுனா பத்தாது, நம்மளோட நண்பர்களுக்கும் சேர்த்து தயார் பண்ணணும்.
இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கொறிக்காகவும் பிறகு காட்டுக்குள்ள பறந்து போனாங்க. இப்படி போனவங்க மூங்கில் செடியில இருந்து மூங்கில்களை வெட்டி தனித்தனியா பிரிச்சு எடுத்தாங்க. இப்படி தனித்தனியா எடுத்த மூங்கில்களை ரெண்டு ரெண்டு மூங்கிலா சேர்த்து வச்ச பொறிக்காகவும் கழுத்தால இறுக்கமா கட்ட ஆரம்பிச்சது. இப்படி இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சின்ன புள்ள அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. காலு, கோரி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன புள்ள, ஒருவேளை இந்த வருஷம் நம்ம காட்டுல மழை அதிகமா பேஞ்சா நாம உயிர் தப்பிக்க வேண்டாமா? அதுக்காக தான் இந்த மூங்கில்களால படகு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் செய்யறது எனக்கு என்னவோ பைத்தியக்காரத்தனமாயிருக்கு. இந்த மூங்கிலை எல்லாம் தூக்கி போட்டுட்டு என் கூட வாங்க. பக்கத்து காட்டுல திருவிழா நடக்குது. அங்க பறவைகள் கூட்டமும் அதிகமாயிருக்கு. நாம அங்க போனா திருவிழாவை முடிச்சிட்டு அவங்க காட்டுக்கு திரும்பி போற பறவைகளை ராத்திரி வழிப்பறி பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம். சின்ன பிள்ளை, எங்களை நீ இன்னும் பழைய மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்க. தயவு செய்து இடத்த காலி பண்ணிட்டு போயிடு. ஆமா சின்ன புள்ள, உன்னை பார்த்தா இன்னும் ஒரு 6 மாசம் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ வாழ போற அந்த 6 மாசத்தையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடு. இன்னும் ஒரு தடவை எங்ககிட்ட வந்து இப்படி பேசினா உன் கதை அன்னைக்கே முடிஞ்சிடும். காளி இப்படி சொன்னதும் பயந்து போன சின்ன பிள்ளை அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. கோரி, வா போவோம். இன்னைக்கு வெட்டி போட்ட மூங்கில்களை வச்சு நாளைக்கு வந்து படகை தயார் பண்ணுவோம். இங்க பாருங்க காலுஜி, நம்மளோட நண்பர்கள் கிட்ட நாம இப்ப படகு தயார் பண்ற விஷயத்த சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னா நம்ம நேரத்தை வீணாக்குறோம்னு சொல்லி திட்டுவாங்க. ஆமா, இதுவும் நல்ல ஐடியா தான். ஒரு கால் மழை அதிகமா பெஞ்சி இந்த படகை நாம உபயோகப்படுத்துற மாதிரி இருந்தா அப்ப சொல்லிக்கலாம். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் குருக்காகவும் பிறகு தங்களோட நண்பர்களை தேடி பறந்து போனாங்க. காலையிலேருந்து காலுவையும் கோரியையும் காணோம்னு தேடினீங்களே, அதோ வந்துட்டாங்க. காலண்ணா, நீங்க 2 பேரும் காலையில இருந்து எங்க போனீங்க? நாங்க உங்களை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். நீங்க எங்கேயுமே இல்ல. வந்து நாங்க உணவு தேட போனோம். அதனாலதான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. உணவு தேட போனேன்னு சொல்றீங்க, ஆனா உங்ககிட்ட தானியங்களும் பழங்களும் எதுவுமே இல்லையே. நாங்க எல்லா இடங்கள்லயும் தேடி பார்த்துட்டோம், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இவங்க 2 பேரும் மறுபடியும் நம்மளை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயோ போய் படுத்து தூங்கிட்டு இருந்து சாயங்காலம் ஆன உடனே எழுந்திருச்சு வராங்க. இல்ல ரீட்டா, இவங்க 2 பேரும் முகத்தையும் பார்த்தா ரொம்பவும் களைப்பா இருக்கு. அதனால கண்டிப்பா இவங்க உணவு தேடி ரொம்ப தூரம் பறந்துட்டு வந்து இருக்கணும். காலண்ணா, நீங்க 2 பேரும் இன்னும் ஏதோ சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உண்மைதானே? உண்மைதான் சோனா. ஒண்ணுமே கிடைக்காதப்ப நாங்க எப்படி சாப்பிட முடியும்? பிறகு சோனா குருவி கொஞ்சம் தானியங்கள் எடுத்து காங்கல் கிட்ட கொடுக்க காங்கல் 2 பேரும் அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மறுநாள் ஒரு இடத்துல புறாவும் ரீட்டாக்கையும் சந்திச்சாங்க. புறா, இந்த காகங்கள் 2 பேரும் மறுபடியும் சோம்பேறி ஆயிட்டாங்க. அதனால அவங்க கூட நாம இனிமே நட்பு வச்சுக்க கூடாது. இந்த சமயத்துல சோனா குருவி அங்க வந்தது. நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சரி வாங்க, நாம போய் காங்களை கூப்பிட்டுக்கிட்டு உணவு தேட கிளம்புவோம். இல்ல சோனா, அந்த காகங்களை கூப்பிட வேண்டாம். அவங்க மறுபடியும் சோம்பேறி ஆயிட்டாங்க. நம்மளை ஏமாத்த நினைக்கிறாங்க. இங்க பாரு ரீட்டா, நம்மளோட நண்பர்கள் ஏதாவது தவறு செஞ்சா அதுக்காக அவங்கள விட்டு விலகிடக்கூடாது. அவங்கள திருத்த முயற்சி பண்ணணும். நாமும் நம்மளால முடிஞ்ச அளவு அவங்கள திருத்த முயற்சி பண்ணுவோம். பிறகு இவங்க 3 பேரும் காங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இவங்க அங்க போனப்ப காங்களோட வீடு பூட்டி இருந்தது. ஏன்னா காங்கள் சீக்கிரமாவே வீட்டை விட்டு கிளம்பி காட்டுக்குள்ள போய் படகு செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. ரீட்டா, நீ சொன்ன மாதிரி இந்த காகங்கள் 2 பேரும் பழையபடி சோம்பேறி ஆயிட்டாங்களோ என்னவோ. இப்படி பேசிக்கிட்டு அவங்க 3 பேரும் பிறகு உணவு தேட பறந்து போனாங்க. ஆனா காங்கள் 2 பேரும் உணவு கூட சாப்பிட்டாம படகு தயார் பண்ற வேலையில முழுமூச்சா ஈடுபட்டு இருந்தாங்க. பிறகு அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள காங்கள் 2 பேரும் சேர்ந்து மூங்கில்களை வச்சு படகுகளை தயார் செஞ்சு முடிச்சிருந்தாங்க. கோரி, நம்ம படகு தயாராயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம காட்டுல வெள்ளம் வந்துச்சுன்னா நமக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஆமாங்க, நாம வெள்ளத்துல இருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட நண்பர்களையும் உயிர் தப்பிக்க வைக்கலாம். இப்படியே 2-3 நாட்கள் ஓடிடுச்சு. பிறகு ஒரு நாள் அந்த காட்டுல கடுமையான மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்தால பறவைகள் எல்லாம் தங்களோட வீட்டுக்குள்ள பயந்துகிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. இந்த மழை இதே மாதிரி விடாம பெஞ்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா நாம எல்லாம் உயிரோட இருக்க மாட்டோம். சோனா குருவி மட்டும் இல்ல, அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் அதே நிலைமையில தான் இருந்தாங்க.
மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. தங்களோட வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்த பறவைகள் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா வெள்ளம் அந்த காட்டுல கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருந்தது. பிறகு எல்லா பறவைகளும் ஒரு மரக்கிளையில வந்து ஒண்ணா உட்கார்ந்தாங்க. சோனா, இப்படி நம்ம காட்டுல வெள்ளம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மழை அதிகமா பெய்யறதால இப்ப நம்ம இந்த காட்டை விட்டு பறந்து கூட போக முடியாது. ஆமா புறாண்ணா, வேற வழியே இல்லை. மழை விட்டாதான் நம்ம உயிர் தப்பிக்கலாம். இல்லைன்னா இந்த காட்டுல உள்ள நாம எல்லாரும் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டோம். இவங்க எல்லாரும் இப்படி பேசி அழுதுகிட்டு இருக்காங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த இடத்துக்கு வேகமா பறந்து வந்தாங்க. நண்பர்களே வாங்க, சீக்கிரமா எங்க பின்னால வாங்க. நாங்க உங்க எல்லாரையும் பாதுகாப்பா இந்த காட்டை விட்டு அழைச்சிக்கிட்டு போறோம். எப்படி அழைச்சிக்கிட்டு போக முடியும்? மழை இப்படி பெய்யறப்ப நம்மளால தொடர்ந்து பறந்து போக முடியாது. இங்க பாருங்க, உங்க கேள்விக்கு இப்ப எங்களுக்கு பதில் சொல்ல நேரம் இல்லை. எங்க மேல நம்பிக்கை வச்சு எங்க பின்னால வாங்க. பிறகு காங்கல் பின்னால சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் பறந்து போனாங்க. பிறகு இவங்க எல்லாரையும் காங்கல் 2 பேரும் அவங்க தயார் பண்ணி வச்சிருந்த படகுல உட்கார வச்சாங்க. பறவைகள் எல்லாரும் அந்த படகுகளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு எல்லா பறவைகளும் அந்த காட்டை விட்டு பாதுகாப்பான வேற காட்டை தேடி போக ஆரம்பிச்சாங்க. காலு, கோரி, நீங்க 2 பேரும் 2 நாளா எங்க கூட உணவு தேட வராம அந்த நேரத்துல இந்த படகுகளை தான் தயார் பண்ணுனீங்களா? காலு, நீயும் கோரியும் சேர்ந்து ஒரு அருமையான காரியம் பண்ணிருக்கீங்க. காலண்ணா, நீங்களும் கோரியாக்காவும் சேர்ந்து இந்த படகுகளை தயார் பண்ணி எங்க உயிரை காப்பாத்திட்டீங்க. பிறகு எல்லா பறவைகளும் எந்த கவலையும் இல்லாம ஒரு பாதுகாப்பான பசுமையான காட்டை போய் சேர்ந்து அங்க நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க.